ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தட்டைப்பயிரும் கத்திரிக்காவையும் சேர்த்து ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொங்கு சைடில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு குழம்பு. இது கூட முருங்கைக்காய், கருவாடெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காவையும் தட்டைப்பயிரையும் வச்சு மட்டும்தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பொடியும் ஒரு வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்ச ஒரு கலவையும் சேர்த்து இதில் அரைச்சி நம்ம சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சமாக தட்டைப்பயிரை ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு அதை அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெண்டு விசில் வச்சிங்கன்னா போதும், வெந்து வந்துடும். நீங்கள் சப்போஸ் ஊற வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா குக்கரில் சேர்த்து வேக வச்சிங்கன்னா உடனே வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு அரைக்க வேண்டிய அந்த பொருளை நம்ம என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடாமல் வறுத்துக்கோங்க, இல்லைனா அந்த டேஸ்ட் அப்படியே மாறுபட்டு நமக்கு குழம்புல காமிச்சிடும். கூடவே 4 காஞ்ச மிளகாவையும் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு அதே வானல்லே ஒரு 10 சின்ன வெங்காயம், கூடவே ஒரே ஒரு பழுத்த தக்காளி. இந்த குழம்பு இப்போ ஒரு 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு, 3லேருந்து 4 பேர் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சரியாக இருக்கும் இந்த அளவுகள். நான் அந்த அளவுகளில் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 பூண்டு பல்லும் இதில் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு துருவன தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்த உடனேயே வதக்கிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காவையும் சேர்த்துக்கிட்டேன். நான் மீதி சின்ன வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அது நம்ம குழம்பு தாளிக்கும் பொழுது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 செகண்ட் அதை அப்படியே வதக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கிட்டோம். நம்ம அடுத்து குழம்பை எப்படி தாளிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறையா சேர்த்து செஞ்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஒரு 15 பூண்டு பல்ல தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதே அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இடிகல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்ல இந்த வெங்காயம், பூண்டு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும். இப்போ நமக்கு தட்டைப்பயிரும் வெந்து வந்துடுச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வதங்கின சின்ன வெங்காயத்தில் நம்ம அடுத்து கத்திரிக்காவை சேர்த்துடலாம். கத்திரிக்காவை நல்ல நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 கத்திரிக்காய் நான் சேர்த்து அரிஞ்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், வாழைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்ம வெறும் கத்திரிக்காவையும் தட்டைப்பயிரும் தான் இன்றைக்கி சேர்த்து இந்த குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இதில் நம்ம தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூனுக்கு நம்ம குழம்புத்தூள், சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம அதில் மிளகு, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த இதுலேயே கலவையோட வதக்கி விட்டுடுங்க கத்திரிக்காயோட. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன். புளி கெட்டியமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். புளியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை சேர்த்துடலாம். இது கூடவே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்புக்கு தேவையானது எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் இந்த காய், தட்டைப்பயிரெலாம் வெந்து வரணும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணீரையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ கொதித்து வரத்துக்கு சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே வெந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், டக்குன்னு இந்த குழம்பை நம்ம செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு குழம்பு பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். இந்த குழம்பை வந்து நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவாடு சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.